ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாம். கஜா வீட்டுக்கு அவங்க ஹஸ்பண்டோட அக்கா வந்திருக்காங்க. அவங்கள பார்த்தாலே கஜா ரொம்ப நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கே வந்து அவங்க தான் ரொம்ப சாமி மாதிரி. கஜாவோட பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்கே அப்படின்னு கேட்குறப்போ ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கஜாவோட ஹஸ்பண்ட் வந்து உளறிட்டாரு. இல்லை அவர் வந்து ஸ்பெயினில் இருக்காரு, டெலிவரிக்காக தான் லீவ் கேட்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு கஜா சமாளிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் ரங்கநாயக்கி காஃபி கொடுக்கறதுக்காக வேதா அப்போ தான் வராங்க. நீ யார் அப்படின்னு கேட்குறப்போ நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறப்போ கஜா வந்து இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரமோட பொண்ணு இருக்கால அவளை பார்த்துக்கிறதுக்காக நான் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன், கேர் டேக்கர் அப்படின்னு சொல்லவும் வேதாக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஓ, வீட்டு வேலை பார்க்குற பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஐயோ, சென்னையில் அப்படிலாம் சொல்லக்கூடாது, வீட்டு வேலை பார்க்குறவங்கன்னு. சென்னையில் இங்கிலீஷில் கேர் டேக்கர் தான் சொல்லணும் அப்படின்னு வந்து கஜா சொல்கிறா. ஏய், உனக்கு வேணா அப்படி இருக்கலாம், ஆனால் நான் வீட்டில் வேலை பார்க்குறவங்கள வேலை செய்கிறவங்கன்னு தான் சொல்லுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கஜா வந்து மண்டையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் வேதாவை கூப்பிட்டு கஜா வந்து ப்ளீஸ் பண்ணி ரொம்ப கேட்குறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதை நான் அவங்கள்ட்ட சொல்லவே கிடையாது, ஏற்கனவே அவன் மாசமாக இருக்கிறத சொல்லலைன்னே வந்து என்னை வந்து ரொம்ப போட்டு திட்டாங்க, ப்ளீஸ்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா, ஒரு 3 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு வேதாட்ட சொல்லவும் சரி ஓகே அத்தை பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஐயோ நீ உங்கள் அம்மாட்டே இதை கொஞ்சம் சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பே கரெக்டாக வேதாவோட அம்மா வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு ஏய் கஜா எங்கே இருக்க, இந்த மசாலா பொடி வாங்கினா பாரு, கொடுத்தாலா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. அப்புறம் ரங்கநாயகி வந்துட்டு நீ யார் அப்படின்னு கேட்க உடனே வேதாவோட அம்மா நீங்கள் யார் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. உடனே கஜா வேகமாக வந்து கேர் டேக்கராக இருக்காங்கல்ல அவன் அந்த பொண்ணோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வேதாவோட அம்மாவே ரொம்ப ஷாக்காக நிற்கிறாங்க. அப்புறம் அவங்கள கூட்டு போய் இது மாதிரி எல்லாமே வந்து தனியாக சொல்கிறாங்க, ப்ளீஸ் ஒரு 3 நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நான் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் தன்வி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கஜாட்ட பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கா. அப்புறம் ரங்கநாயகி வா நான் தான் உன் பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு விளையாடி இருக்கப்போ கஜாவுக்கு வந்து ஒரே ரொம்ப பயமாக இருக்குது. கொச்சுக்க வேதாவை பற்றி ஏதாவது சொல்ல போகிறா அப்படின்னு சொல்கிறப்போ தன்வியும் வந்து அதே மாதிரி ஆக்டிங் பண்ணுறா, கேர் டேக்கர் மாதிரி. ஏன்னா வேதா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பான் மதியமே. அப்புறம் ரங்கநாயகி கூட வந்திருக்க பொண்ணு வந்து கேட்பா விக்ரமா இவங்க இருக்கேன் என்ன முறை வேணும் அப்படின்னு சொல்லவும் உடனே கஜா சொல்லுவா இவர் உனக்கு சித்தப்பாமா அப்படின்னு சொல்லவும் உடனே விக்ரம் வந்து சித்தப்பா ஐயோ வேணாமா நீ அண்ணனே கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். உடனே வேதா வந்து விக்ரம் வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பா. காஃபி எடுத்துகிட்டு வரேன் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விக்ரம் வந்து அப்படியா ஓகே வீட்டில் வேலை செய்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். 2 பேரும் மாற்றி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓவரால் இன்றைக்கி எபிசோடு தான். நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.